ஓம் சக்தி. காலை மணி 6 என்று கடிகாரத்தை திருத்தி வைத்துக் கொண்டால் மட்டும் சூரியன் வந்துவிடாது. சூரியனை பார்த்துத்தான் உன் கடிகாரத்தை நீ திருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை விதிகளை அனுசரித்து நீ உன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர உன் போக்கிற்கு தக்கவாறு இயற்கையை மாற்ற வேண்டும் என்று கருதக்கூடாது. இதனை நீங்கள் உணராமல் வாழ்வதால் தான் எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்று அஞ்ச வேண்டிய நிலை வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஆன்ம உணர்வுடன் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இயற்கை அழிந்து வருகிறது என்றால் நீங்களும் அழிந்து கொண்டு வருகிறீர்கள் என்று பொருள். ஆதிபராசக்தி காட்டும் வழி. உங்கள் மனத்தில் ஆணவம் என்று ஒன்று ஏறிவிட்டால் சுலபத்தில் அதனை இறக்க முடியாது. அவ்வாறு இறக்க வேண்டுமானால் ஆன்மா என்கிற ஒரு குழாயை பிடித்து கொண்டுதான் மேலிருந்து இறங்க வேண்டும். எனவே வாழ்வில் பதம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உன் ஆன்மா ஆதிபராசக்தி காட்டுகிற வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். இன்றைய மனித குலத்தில் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்து வணங்கி வருகிறது என்றாலும் ஆன்மா என்பது ஒன்றுதான். கோயிலில் கற்பூர ஆராதனை காட்டுவது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆத்மா பரமாத்மாவோடு கலப்பதை குறிப்பது. கற்பூர ஆராதனை. கற்பூரம் வெள்ளையானது. அது சுத்த சத்துவ குணமுள்ள ஆத்மாவை குறிக்கும். கற்பூரம் இறுதியில் ஒன்றுமில்லாமல் கரைந்து போவது போல ஆன்மாவானது சரீரங்களை எல்லாம் நீக்கி இறைவனோடு ஒன்றுபடுவதை காட்டுவதே கற்பூர ஆராதனையின் தத்துவம். ஓம் சக்தி. குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும். மகனே, ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி எண்ணிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்துக்கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே. தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது. அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது, வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே. தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை. மகனே, தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க, மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி. அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே. அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை. மகனே, உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்து கொண்டாய்? அது அவ்வளவு சுலபமல்லடா. ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான். எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான். ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா? மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற வந்து விடுகிறான். இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே. மகனே, இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும். ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.